அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்றைக்கி நம்ம பொற்காலம் சேனலில் மறந்து கூட சொல்லிடாதீங்க அப்படின்ற தலைப்பில் நம்முடைய உறவினர்களிடம் நாம் எதையெல்லாம் சொல்லலாம், எந்த விஷயங்களை எல்லாம் மறைக்கலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குடும்பத்தில் வரக்கூடிய சிக்கல்களெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்முடைய உறவினர்களிடம் நம்ம குடும்பத்தை பற்றி எந்தெந்த விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கணும், எந்தெந்த விஷயங்களை நம்ம மறைக்கணும், அதாவது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்ற 8 விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்முடைய நிதி விவரங்கள், அதாவது உங்களுடைய நிதி நிலைமை என்ன, முதலீடுகள் எங்கெங்கே செய்திருக்கீங்க, உங்களுடைய வருமானம் என்ன போன்ற விவரங்கள் எல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களிடம் நம்ம பகிர்ந்துக்க கூடாது. அதாவது மாத சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் என்ன சம்பளம் வருது, எப்படி செலவு பண்ணுறோம், எப்படி நம்ம சேமிக்கிறோம், என்னென்ன முதலீடுகள் செய்திருக்கோம். பென்ஷன் வாங்குறவங்களா இருந்தால் அவங்களுடைய பென்ஷன் மாதம் மாதம் எவ்வளோ வருது, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, என்னெல்லாம் சேமித்து வச்சுருக்காங்கன்ற விவரங்கள் எல்லாம் நம்ம குடும்பத்து உறவினர்களோடு நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம ஷேர் பண்ணோம், எல்லா விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகுவதற்கு வழிவகுக்கும். அதனால் உங்கள் நிதி விவரங்களை உங்களோடவே வச்சுக்கோங்க. 2வது, திருமண பிரச்சனைகள். திருமண உறவில் பிரச்சனைகள் தனிப்பட்ட முறையில் தீர்க்க முயற்சிக்கணும். அவற்றை உறவினர்களிடம் பகிர்ந்து கொண்டோம்னா பிரச்சனைகளை தீர்ப்பதாக நினைத்து சிறிய மனக்கசப்பை கூட அவங்க பெருசாக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது. திருமணம் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அதுக்கு தீர்வு காணணுமே தவிர உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. 3வதாக தொழில் பற்றிய திட்டங்கள். நீங்கள் செய்ய போகிற வேலைகள் இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, தொழில் பற்றிய திட்டங்கள் ஏதாவது இருந்துன்னா மற்றவர்களிடம் விசாரிக்கிறது நல்லது தான். இருந்தாலும் ஒவ்வொரு திட்டத்தை பற்றியும் நம்ம விரிவாக உறவினர்களிடம் டிஸ்கஸ் பண்ணி கருத்துக்களை கேட்கக்கூடாது. இப்போ நீங்கள் சட்ட ரீதியாக ஏதாவது தொழில் ரீதியான சட்ட திட்டங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது சம்பந்தமான நிபுணரை நம்ம அணுகலாம், அதாவது ஒரு லாயரை கேட்கலாம். இந்த மாதிரி தொழிலில் வரக்கூடிய வருமானங்களை எப்படி நம்ம டேக்ஸ் கட்டுறது அப்படின்னு நினச்சோம்னா நீங்கள் ஒரு ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணலாம். இப்போ புதுசாக ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பில்டிங் சம்பந்தமான விஷயங்களெல்லாம் ஒரு சிவில் என்ஜினியர்கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி குறிப்பிட்ட தொழில் விவரங்களை நீங்கள் நிபுணரை தவிர மற்றவர்களிடம் மறைத்து வைப்பது ஒரு சிறந்த முடிவு. அதிலும் குறிப்பாக நம்முடைய தொழில் பற்றிய திட்டங்களை நம்ம உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. 4வதாக குடும்ப சண்டைகள். சண்டை வராத குடும்பங்களே கிடையாது. பொழுது விடிஞ்சு பொழுது போனால் ஏதாவது ஒரு சண்டை குடும்பத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த சண்டைகளை எல்லாம் காலையில் சண்டை போட்டால் சாயந்தரம் சமாதானமாகி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தில். அதை விட்டுட்டு ஒவ்வொரு சண்டையும் உடனுக்குடனே உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். அந்த மாதிரி நம்ம தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டே இருந்தோம்னா ஒரு தரப்பினருக்கு சாதகமாக பேசி இன்னொரு தரப்பினருக்கு சாதகம் இல்லாமல் பேசி சிக்கலை அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குடும்ப சண்டைகளை குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் மட்டும்தான் பேசி பகிர்ந்து அதை தீர்த்துக்கணுமே தவிர
மற்ற உறவினர்களிடம் இதையெல்லாம் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. 5வது, தனிப்பட்ட வருத்தங்கள். தவறு செய்வது என்பது ஒரு இயல்பான ஒரு செயல். நம்ம செய்கிற ஒவ்வொரு தவறையும் உறவினர்களிடம் பகிர வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு வருத்தத்தையும் விவாதிப்பது குடும்பத்துக்குள்ள தேவையற்ற மனக்கசப்பை உண்டாக்கக்கூடும். ஸோ உங்கள் தனிப்பட்ட வருத்தங்களை நீங்கள் எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்யணும். இல்லைனா உங்கள் நண்பர்களோட, அதாவது ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்களோடு பகிர்ந்துக்கிட்டு இந்த வருத்தத்தை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்வை காணலாம். ஆனால் உறவினர்களிடம் இதை நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களிடம் இதை ஷேர் பண்ணோம்னா தேவையில்லாத மனக்கசப்பு ஏற்படும். 6வதாக, உடல் நல பிரச்சனைகள். உங்கள் உடம்பில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது, அதை நம்ம உறவினர்களிடம் அதிகமாக பகிர்வது தவறான எண்ணங்களுக்கும் தேவையற்ற கவலைகளுக்கும் வழிவகுக்கும். இப்போ உங்கள் உடம்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹார்ட் சம்மந்தமாக, உங்கள் இதயம் சம்மந்தமாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணலாம். தோல் சம்பந்தமான ஏதாவது வியாதி இருக்குது அப்படின்னா ஒரு தோல் சம்பந்தமான டாக்டர், டெர்மட்டாலஜி டாக்டரை நீங்கள் போய் அணுகி அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்கலாம். இல்லை அடிக்கடி உங்களுக்கு ஜுரம் வருது அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்த்து நீங்கள் அவங்கக்கிட்ட ஆலோசனை பெறலாம். என்ன மெடிசன் சாப்பிடணும், என்ன ஏதுன்றதை நம்ம கேட்டு தெரிந்துக்கிட்டு அதன்படி நம்முடைய உடல் நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்கலாம். ஸோ என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கோ, எந்த மாதிரியான டாக்டரை நம்ம பார்த்தா நம்முடைய உடல் பிரச்சனைகள், உடல் நல பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்றதுக்கு நம்ம வழிவகுக்கணுமே தவிர, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்கிட்டையோ இல்லை உறவினர்கள்கிட்டையோ அதிகமாக பகிர்ந்துக்கிட்டோம்னா அதனால் குடும்பத்தில் தேவையற்ற கவலைகள் ஏற்படும், தவறான எண்ணங்களுக்கோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7வதாக, சட்ட பிரச்சனைகள். சட்ட பிரச்சனைகள் தனிப்பட்டதாக வைத்திருப்பது நல்லது. மாறாக உங்கள் பிரச்சனையின் ஒவ்வொரு விவரத்தையும் வெளிப்படுத்துவது வழக்கை சிக்கலாக்குமே தவிர உங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது. குடும்பத்தில் வதந்திகள் மற்றும் தவறாக புரிதல்களுக்கும் இது வழிவகுக்கும். சட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்குன்னு ஒரு லாயர்கிட்ட போய் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன்படி நீங்கள் நடக்கலாம். அதுதான் இந்த சட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வே தவிர நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுனால நமக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. 8வது, அந்தரங்க உறவு பற்றி. அந்தரங்க உறவுனாலே கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அந்தரங்கமான உறவு பிரச்சனைகள். எல்லா கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்தரங்க உறவு பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையவே இருக்கும். அதை கணவன் மனைவி இருவருமே தனிப்பட்டதாக வைத்திருக்கணும். அவங்க 2 பேருக்குள்ளே பேசி இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளணுமே தவிர அவற்றை பிறரிடம் சொல்வது உறவில் நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடைவெளி அதிகமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவி இடையே ஏற்படக்கூடிய அந்தரங்கமான உறவு பிரச்சனைகளையெல்லாம் அவங்க தான் 2 பேரும் பேசி தனிப்பட்ட முறையில் அதுக்கு ஒரு தீர்வு காணணுமே தவிர அதை மற்றவர்களோட ஷேர் பண்ணுறதை தவிர்க்க வேண்டும்.